சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீது நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லா. நாம் இன்னைக்கு பார்க்க வேண்டிய துஆ ஆனது நோய்வாய்ப்பட்டவர்களை சந்திக்கும் போது நாம் அவர்களின் நலனுக்காக கூற வேண்டிய துஆ. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். அதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். நோய்வாய்ப்பட்டவர்களை சந்திக்கும் போது நாம் கூற வேண்டிய துஆ ஆனது லா பஅஸ துஹூரன் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் நாடினால் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் தூய்மைப்படுத்தப்படும் என்று கூறினார்கள். மேலும் மற்றொரு துஆ ஆனது அஸ்அல அல்லாஹுல் அலீம் ரப்பில் அர்ஷில் அலீம் ஐ யஷ்ஃபீக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உன்னதமானவனும் வல்லமை மிக்க அர்ஷின் இறைவனுமான அல்லாஹ் விடம் உன்னை குணப்படுத்துமாறு நான் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை பார்த்து 7 முறை கூறுபவர்களாக இருந்தார்கள். நாம் நோயாளியை சந்திக்கும் போது இந்த துஆவை அவர்களுக்காக நாம் மனதாக கூறி அவர்களுடைய நோயை அல்லாஹ்விடம் தீர்த்து தருமாறு துஆ செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனக்கு எந்த தீங்கும் நேராது, அல்லாஹ் நாடினால் அல்லாஹ் உன்னை குணப்படுத்துவான் என்று கூறினார்கள். ஆகவே நாம் நோயாளியை சந்திக்கும் போது இந்த துஆவை அவர்களுக்காக கூற வேண்டிய கட்டாயத்தில் உள்ள இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.